வீவர்ஸ், கேரளால ஏற்பட்ட நிலச்சரிவு, துபாயில ஏற்பட்ட தீ விபத்து, ஜப்பான்ல ஏற்பட்ட நிலநடுக்கம் போன்ற ஆபத்தான நேரங்கள்ல நம்ம உயிரை காப்பாத்த போற 10 கண்டுபிடிப்புகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஹெலிகாப்டர் பாராசூட். ரீசெண்டா ஈரான் நாட்டு பிரசிடென்ட் ஹெலிகாப்டர் விபத்துல இறந்து போனாரு. இந்த மாதிரி ஹெலிகாப்டர் விபத்துகள்ல யாரும் இறந்து போக கூடாதுன்னு தான் ஏசாங்கிற நிறுவனம் இந்த ஹெலிகாப்டர் பாராசூட்டை உருவாக்கி இருக்காங்க. ஹெலிகாப்டர்ல ஏதாவது கோளாறு ஏற்பட்டா இந்த பாராசூட்டை ஓபன் பண்ணி விட்டா போதும், ஹெலிகாப்டர் சேஃபா கீழே லேண்ட் ஆயிடும். விமானங்களை விட ஹெலிகாப்டர்கள்ல தான் அதிகமா விபத்துகள் ஏற்படுது. இதுக்காக தான் இந்த ஹெலிகாப்டர் பாராசூட்டை உருவாக்கி இருக்காங்க. அதே மாதிரி ஹெலிகாப்டர் தண்ணில விழ போனா ஹெலிகாப்டரை சேஃபா தண்ணில லேண்ட் பண்றதுக்காகவே இந்த எமர்ஜென்சி ஃப்ளோட்டிங் சிஸ்டம் உருவாக்கி இருக்காங்க. இது ஹெலிகாப்டருக்கு கீழே பலூன் மாதிரி ஓபன் ஆகி ஹெலிகாப்டர் தண்ணிக்குள்ள முழுகாம காப்பாத்தும். அடுத்தது ஃபயர் ஷெல்டர். ஒவ்வொரு வருஷமும் வெயில் காலத்துல எல்லா நாட்டு காடுகளும் தீப்பிடிச்சு எரியுது. முக்கியமா ஆஸ்திரேலியா நாட்டு காடெல்லாம் அடிக்கடி தீப்பிடிச்சு எரியும். காட்டு தீயை அணைக்க போற நிறைய தீயணைப்பு வீரர்கள் காட்டு தீயில சிக்கி இறந்து போறாங்க. இதுக்காக தான் இந்த ஃபயர் ஷெல்டரை உருவாக்கி இருக்காங்க. காட்டு தீக்குள்ள மாட்டிக்கிட்டா சிம்பிளா இந்த ஆக்சிஜன் மாஸ்க மாட்டிக்கிட்டு இந்த ஷெல்டரை போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டாலே இந்த காட்டு தீயில இருந்து தப்பிச்சுக்கலாம். இத பாக்குறதுக்கு சாதாரண ஷீட் மாதிரி தெரிஞ்சாலும் இது 950 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ஹீட்டை தாங்கும். இதனால இது நிறைய தீயணைப்பு வீரர்களுடைய உயிரை காப்பாத்த போகுது. இதே மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் வந்ததுல இருந்து நிறைய வாகனங்கள் தீப்பிடிச்சு எரியுது. வண்டியில ஏற்படுற நெருப்புகளை அணைக்கிறதுக்காகவே இந்த ஃபயர் பிளாங்கெட்ஸ் உருவாக்கி இருக்காங்க. இது நார்மலான ஒரு பெட்ஷீட் மாதிரி தான் இருக்கும். கார் தீப்பிடிச்சு எரியும் போது இந்த பிளாங்கெட்டை வச்சு காரை போத்திட்டா போதும், நெருப்பு உடனே அணைஞ்சிடும். அதிகபட்சமா 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துல கூட இந்த பிளாங்கெட் தீப்பிடிச்சு எரியாது. இதனால இத வச்சு ஈஸியா கார்ல ஏற்படுற நெருப்பை அணைச்சிடலாம். அடுத்தது ஆக்வா ஐ. சுய நினைவழந்து தண்ணிக்குள்ள முழுகினவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா தண்ணிக்குள்ள முழுகினவங்க வெளியில தெரியவே மாட்டாங்க. உடனே காப்பாத்தலனா கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி தண்ணிக்குள்ள முழுகினவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஆக்வா ஐங்கிற நிறுவனம் இந்த டிவைஸை உருவாக்கி இருக்காங்க. இத வச்சு ஸ்கேன் பண்ணும்போது தண்ணிக்குள்ள முழுகினவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு கரெக்டா சொல்லிடும். இதனால உடனே தண்ணிக்குள்ள முழுகினவங்களை காப்பாத்த முடியும். அடுத்தது டிரோல் கிட். ரீசெண்டா ஆன்வி காம்டர்ங்கிற இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மலை மேல இருந்து தவறி விழுந்து இறந்து போனாங்க. இவங்களை மேல தூக்கிட்டு வரும்போது கூட இவங்க உயிரோட தான் இருந்தாங்க. ஆனா இவங்களை மேல தூக்கிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆனதுனால ஹாஸ்பிடல் போனதுக்கு அப்புறம் இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி மலைப்பகுதிகள்ல இருந்து கீழே விழுறவங்களை ஈஸியா மேல தூக்கிட்டு வரதுக்காக தான் இந்த டிரோல் கிட்ட உருவாக்கி இருக்காங்க. இத ஒருத்தர் முதுகுல மாட்டிக்கிட்டு போய் கீழே விழுறவங்களை ஈஸியா மேல தூக்கிட்டு வந்துடலாம். மலையில இருந்து கீழே இறங்கும் போது இதுக்கு வீல செட் பண்ணி அவங்களை வேகமா கீழே கொண்டு வந்துட முடியும். இந்த மாதிரி ரோப்ல கட்டி மேலையும் உடனே தூக்க முடியும். அடுத்தது ஃபயர் போட். நடுக்கடல்ல தீ பிடிச்சா அந்த தீ அணைக்கிறது ரொம்பவே கஷ்டம். நிறைய ஆயிலையும் கண்டெய்னர்களையும் ஏத்திட்டு போற கப்பல்கள் நடுக்கடல்ல தீ பிடிச்சு எரியும் போது அந்த தீ அணைக்க முடியாம கப்பல்ல வேலை செய்யறவங்க இறந்து போறாங்க. இதுக்காக தான் இந்த ஃபயர் போட்டை உருவாக்கி இருக்காங்க. இந்த கப்பல் இந்த மாதிரி எல்லா பக்கமும் தண்ணியை பீச்சடிச்சு கப்பல்ல ஏற்படுற தீயை அணைக்குது. ஒரு நிமிஷத்துக்கு 15000 கேலன் தண்ணீரை பீச்சடிக்குது. இதனால வெறும் 10 நிமிஷத்துல பெரிய தீ விபத்துகளை கூட ஈஸியா அணைச்சிடும். அடுத்தது எக்ஸிட் விண்டோ. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி துபாயில உள்ள அபார்ட்மெண்ட்ல ஏற்பட்ட தீ விபத்துனால தமிழ்நாடு, கேரளாவை சேர்ந்த 16 பேர் இறந்து போனாங்க. நிறைய பேர் உயிரை காப்பாத்திக்க பில்டிங் மேல இருந்து குதிச்சு கை கால்கள் எல்லாம் உடைச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்கள்ல ஏற்படுற தீ விபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸிட் விண்டோவை உருவாக்கி இருக்காங்க. இந்த விண்டோக்கு கீழே இந்த மாதிரி ஒரு டோர் இருக்கும். இந்த டோரை ஓபன் பண்ணி இதுக்குள்ள இருக்கிற லேடரை எடுத்து கீழே போட்டு சேஃபா கீழே இறங்க முடியும். நெருப்புனால ஏற்படுற புகையில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த ஃபயர் ப்ரொடெக்ஷன் மாஸ்க உருவாக்கி இருக்காங்க. இந்த மாஸ்க தலையில மாட்டிக்கிட்டு டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டா இந்த மாஸ்க் நம்மள தீயினால ஏற்படுற புகையில இருந்து காப்பாத்தும். இதே மாதிரி ட்ரக்கிங் போற நிறைய பேர் வழி தெரியாம தொலைஞ்சு போயிடுறாங்க. சிலர் காயங்கள் ஏற்பட்டு நடக்க முடியாம மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஏர் மேக்கரை உருவாக்கி இருக்காங்க. இதை இப்படி லைட்டா டர்ன் பண்ணாலே இதுக்குள்ள இருந்து இந்த பலூன் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பலூனை பறக்க விட்டு நம்ம ரெஸ்கியூ டீம் கிட்ட உதவி கேட்கலாம். இதுல இருக்கிற கயிறு மூலமா இது 45 மீட்டர் உயரம் வரைக்கும் மேல போய் பறக்கும். 3 நாள் வரைக்கும் இதுல இருந்து காத்து வெளியேறாது. ரெஸ்கியூ டீம் இந்த பலூனை பார்த்து நம்ம இருக்கிற இடத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்தது சன்மோல். நிறைய குழந்தைகள் தொண்டையில ஏதாவது மாட்டிக்கிட்டு மூச்சு விடாம கஷ்டப்படுவாங்க. உடனே அவங்க தொண்டையில மாட்டிக்கிட்டு இருக்கிறத எடுக்கலனா அவங்க இறந்தே போயிடுவாங்க. ஆனா இந்த சன்மோல் டிவைஸை வச்சு ஒரே செகண்ட்ல தொண்டையில மாட்டிட்டு இருக்கிறத எடுத்துட முடியும். இதை யூஸ் பண்றதும் ரொம்பவே ஈஸி தான். இந்த பட்டனை பிரஸ் பண்ணாலே இது தொண்டையில மாட்டிட்டு இருக்கிறத உடனே வெளியில எடுத்துரும். அடுத்தது லேண்ட் மைன் கில்லர். இப்ப வரைக்கும் வியட்நாம், ஆப்பிரிக்கா போன்ற நிறைய நாடுகள்ல கன்னிவெடி வெடிச்சு நிறைய பேர் இறந்து போறாங்க. கம்போடியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல எலிய வச்சு இந்த கன்னிவெடிகளை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இனிமே இந்த மைனிங் பால வச்சே கன்னிவெடிகள் எல்லாம் ஈஸியா வெடிக்க வச்சிட முடியும். இத பால் மாதிரி உருட்டி விட்டாலே கன்னிவெடியில பட்ட உடனே கன்னிவெடிகளை வெடிக்க வச்சிடும். அதுலயும் இது காத்தடிக்கும் போது தானாவே உருண்டு போகும். அதனால இத கன்னிவெடிகள் இருக்கிற இடத்துல ஒரு முறை உருட்டி விட்டா இதுவே உருண்டு போய் கன்னிவெடிகள் எல்லாம் வெடிக்க வச்சிடும். கன்னிவெடி வெடிச்சாலும் இதுல இருந்து கன்னிவெடியை டச் பண்ண ஒரு குச்சி மட்டும் தான் உடையும். அதனால இந்த ஒரு பால வச்சு நிறைய கன்னி
கண்ணி வெடிகளை வெடிக்க வைக்கலாம். அடுத்தது டோர்னிகட். இப்போ வரைக்கும் கூட பாம்பு கடிச்சு நிறைய பேர் இறந்து போயிட்டு தான் இருக்காங்க. இதுக்காக தான் இந்த டோர்னிகட்டை உருவாக்கி இருக்காங்க. இத பாக்குறதுக்கு சாதாரண பேண்ட் மாதிரி இருந்தாலும் இது உடம்பு முழுக்க விஷம் பரவாம தடுத்து பாம்பு கடிச்சவங்களுடைய உயிரை காப்பாத்தும். நார்மலா கட்டினா விஷம் உடம்பு முழுக்க பரவிடும். ஆனா இந்த பேண்ட் வச்சு ஈஸியா இந்த மாதிரி ஃபுல் டைட்ல கட்ட முடியும். நம்ம கடைசியா பார்க்க போறது சேஃப்டி பெட். ரீசெண்டா கேரளால ஏற்பட்ட நிலச்சரிவுல நிறைய பேர் அநியாயமா இறந்து போனாங்க. இதே மாதிரி ஜப்பான்ல ஏற்பட்ட நிலநடுக்கத்தினாலயும் தூங்கிக்கிட்டு இருந்த நிறைய மக்கள் இடிபாடுகள்ல சிக்கி அநியாயமா இறந்து போனாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம உயிரை காப்பாத்திக்க தான் இந்த சேஃப்டி பெட்டை உருவாக்கி இருக்காங்க. இந்த பெட் நிலநடுக்கம் ஏற்பட்டாலோ இல்ல நிலச்சரிவு ஏற்பட்டாலோ டக்குன்னு உள்ள போய் நம்மள க்ளோஸ் பண்ணிடும். இந்த பெட்டுக்குள்ளேயே தண்ணி, உணவு, மாஸ்க்னு ரெஸ்கியூ டீம் வர வரைக்கும் நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கும். இதனால இந்த பெட்டுக்குள்ளேயே ஒரு வாரம் வரைக்கும் கூட நம்மளால உயிர் வாழ முடியும். இதே மாதிரி மிகப்பெரிய வெள்ளப்பெருக்குல இருந்தும் சுனாமில இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த சர்வைவல் கேப்சூலை உருவாக்கி இருக்காங்க. இத ஸ்ட்ராங்கான அலுமினியம் கேஸை வச்சு உருவாக்கி இருக்காங்க. இதனால இதுக்குள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டா சுனாமில இருந்து கூட தப்பிக்கலாமா. பெரிய வாட்டர் ஃபால்ல இருந்து கீழே விழுந்து கூட இத செக் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவும் சேஃபான கேப்சூல். ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த விஷயத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.